இந்திர துய்மன் அப்படிங்கிற ஒரு அரசன் சாபத்தின் காரணமாக யானையாக உருமாறுறான். அது மட்டும் இல்லாம அவன் பயங்கரமான பெருமாள் பக்தரும் கூட. அப்படி இருக்கும்போது ஒரு ஆற்றங்கரையில் நீர் குடிக்கிறதுக்காக போகும்போது கந்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கந்தர்வர்களில் ஒருத்தரும் இதே மாதிரி சாபத்துக்கு உட்பட்டு அதே குளத்தில் முதலையாகவும் இருக்காங்க. இந்த 2 பேருக்கும் சாப விமோச்சனம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கந்தர்வர் அந்த முதலையா இருக்கும்போது அங்கே வரக்கூடிய கஜேந்திரனுடைய கால்களை பற்றிக்கொள், அப்போதான் உனக்கான மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த யானை உருவத்தில் வந்த கஜேந்திரன் நீர் பருகிறதுக்காக அந்த ஆற்றுக்கு வர்றாரு. அப்போ முதலை உருவம் கொண்ட அந்த கந்தர்வன் அந்த யானையின் கால்களை இறுகப்பற்றி இழுக்க, அந்த சமயம் பெருமாள் தன்னுடைய கருட வாகனத்தில் வேகமா வந்து இருவருக்கும் மோட்சத்தை கொடுக்கிறாரு. கஜேந்திரன் மோட்சம் பெற்று பெருமாளிடம் சரணாகதி ஆகக்கூடிய அற்புதமான காட்சியை தான் இந்த சிற்பத்தில் அழகா செதுக்கி இருக்கிறதா நான் கருதுறேன். ஏன்னா ரொம்பவும் அற்புதமாக செதுக்கியிருக்காங்க.